ஒரு அழகான கிராமத்தில் ரோஜா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு மிகவும் பிடித்த இடம் அருகில் இருந்த மரம். அந்த மரம் சாதாரண மரம் அல்ல, அது ஒரு மாய மரம். ஒரு நாள் ரோஜா மரத்தின் கீழ் உட்கார்ந்து கதை புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று மரம் பேச ஆரம்பித்தது. ரோஜா, உன்னை பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்றது மரம். ரோஜா ஆச்சரியத்தில் நின்றாள். மரமே, நீங்கள் பேசுகிறீர்களே என்றாள். மரம் சிரித்தது. ஆமாம், நான் ஒரு மாய மரம். உன் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் என்றது. ரோஜா மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அவள் மரத்திடம், எனக்கு ஒரு அழகான பறவை வேண்டும் என்றாள். உடனே ஒரு அழகான பறவை மரத்தில் வந்து அமர்ந்தது. அடுத்த நாள் ரோஜா மரத்திடம், எனக்கு ஒரு வண்ணத்து பூச்சி வேண்டும் என்றாள். உடனே பல வண்ணத்து பூச்சிகள் மரத்தை சுற்றி பறந்தன. இப்படி ரோஜா என்ன கேட்டாலும் மரம் அதை நிறைவேற்றிக் கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் ரோஜா மரத்திடம், என்னை ஒரு பறவையாக மாற்றிவிடுங்கள் என்று கேட்டுவிட்டாள். மரம் வருத்தத்துடன், ரோஜா, நீ ஒரு மனித குழந்தை. மனிதனாக இருப்பது நல்லது, பறவையாக இருப்பது எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்காது என்றது. இருந்தாலும் தன் விருப்பத்தை ரோஜா மரத்திடம் கூறினாள். மரமும், சரி, ஒரு நாள் நீ பறவையாக இரு, அதன் பிறகு மீண்டும் பழைய சிறுமியாக வந்து விடுவாய் என்றது. ரோஜாவும் பறவையாக மாறி பல இடங்களுக்கு பறந்து சென்று மகிழ்ந்தாள். சிறிது நேரம் கழித்து அவனுக்கு மிகுந்த பசி எடுத்தது. அவளால் அவள் விரும்பிய உணவுகளை சாப்பிட முடியவில்லை. மிகுந்த வருத்தத்துடன் இருந்தாள். பின்பு கிடைத்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் பறந்தாள். இரவு நேரமானதும் அவள் எங்கு தங்குவது என்று யோசித்தாள். அந்த மரத்திலேயே அமர்ந்து தூங்கலாம் என்று வந்தாள். அன்றிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. மிகுந்த குளிர் காற்று வீசியது. அப்போது ரோஜா மிகுந்த கவலையுடன், நாம் மனிதர்களாக இருப்பதே நல்லது என்று நினைத்தாள். ரோஜா தன் தவறை உணர்ந்து வருத்தப்பட்டாள். மறுநாள் அவள் மரத்தை அணைத்துக் கொண்டு, மன்னிக்கவும் மரமே, நான் மீண்டும் அப்படி கேட்க மாட்டேன் என்றாள். அன்று முதல் மரமும் ரோஜாவை மிகவும் நேசித்தது. இப்படி ரோஜா மற்றும் மாய மரம் என்றும் நண்பர்களாக இருந்தனர்.